ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் என்னோட அனுபவத்தில் செம்ம சூப்பராக ஒரு பியூட்டி டிப்ஸ் வீடியோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கான வீடியோவில் ஒரு ஹேர் சீரம் தான் ரெடி பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொடுகு பிரச்சனை, அப்புறம் ஹேர் ஃபால் பிரச்சனை, அப்புறம் ஹேர் ட்ரைனஸ் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி ஹேரை சில்கியாக மாற்றி நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். இளநரை முதுநரை வராமல் தள்ளி போடும். இது எல்லாமே இந்த ஒரு ஹேர் சீரத்தில் நடக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் சீரம் செய்கிறதுக்கு நான் ட்ரை ரோஜா இதழ் இருக்கு இல்லையா, அதை நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை 2 கைப்பிடி வரைக்கும் எடுத்து தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ரோஜா இதழில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் B3, அப்புறம் சிங்கிற அப்புறம் சத்துக்கள், அப்புறம் விட்டமின் ஈங்கிற சத்துக்கள் இருக்கனால முடியை நல்லா பளபளப்பாக வைக்கிறதோட நம்மளுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனஸாக இருக்கிற ஹேரை நம்மளுக்கு ஈரப்பதமாக மாற்றி நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றும். பொடுகு பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணும். இதே தண்ணியிலே பார்த்திங்கன்னா ஒரு 5 செம்பருத்தி பூ எடுத்து அதையும் ஊற வச்சுருக்கேன். அந்த செம்பருத்தி பூவும் நம்மளுக்கு ஹேரை சில்கியாக மாற்றி கொடுக்கும். கருமையான ஹேர் கிடைக்கும். ஹேரை நல்லா க்ரோத்தாக வளர வைக்கும். இப்போ இது ரெண்டுமே தண்ணியில் ஒரு 2-3 மணி நேரம் ஊறி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் பிசைஞ்சிக்கலாம். கையால் பிசைஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் ஒரு 2-2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இது சூடாகிட்டு இருக்க டைமில் நம்ம கருஞ்சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இளநரை முதுநரை வராமல் தள்ளி போடும். அது மட்டும் இல்லாமல் கருமையான கூந்தல் கிடைக்கிறதோட பொடுகு பிரச்சனை சரி பண்ணி கருமையாக நல்ல ஒரு அடர்த்தியான ஒரு ஹேர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ரோஸ்மெரி லீஃப் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நம்மளுக்கு முடியோட வேர்க்கால்களை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பொடுகு பிரச்சனையும் சரி பண்ணி நரைமுடி வராமல் தள்ளி போடும். இப்போ இது எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதி வரட்டும். கொதி வரும்போது இந்த மாதிரி எசன்ஸ்லாம் இறங்கி நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பாதியாக குறைஞ்சோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஹேர் சீரம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 10 நிமிஷம் ஆறினோன்னே இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, இது மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எதாவது கிடச்சுன்னா நீங்கள் இதில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஹேர் அண்ட் ரூட்டில் நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் தலைப்பினி போட்டுக்கலாம். நான் ஆயில் இருக்கிற ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். மைல்டான ஒரு ஷாம்பஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஷாம்பஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை ஹேரில் இந்த ஹேர் சீரத்தை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் சீரமை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூலிங்லாம் போனதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷாம்பில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்பஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். இளநரை முதுநரை கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கருமையான ஒரு அடர்த்தியான ஹேர் கிடைக்கும். பொடுகுலாம் மறையும். ஹேர் ஃபால் சூப்பராக கண்ட்ரோல் ஆகி நல்ல சூப்பராக ஹேர் வளரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். இந்த வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.